ஹலோ குட்டீஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு அண்டார்டிகா பனிப்பிரதேசத்துல இருக்க பென்குயின் பத்தி கதையை பார்ப்போம். வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். பிங்கு தான் இந்த கதையில ஹீரோ. அவன் ஒரு வலிமையானவனா நினைச்சிட்டு இருந்தான். இதுவே அவனுக்கு கர்வமா வந்துச்சு. அவன் யாரு கூடயும் எதற்கும் வளைஞ்சு போக மாட்டான். மத்த பென்குயின்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கூடி விளையாடும் போது அவன் யார் கூடயும் சேர மாட்டான். அவன் தனியா தான் இருப்பான். அவன் தனிமையா இருக்கிறது தான் பெருமையா நினைச்சான். வளைஞ்சு கொடுக்காம இருக்கிறது தான் அவன் வீரன்னு நினைச்சான். ஒரு நாள் அந்த பென்குயின் கிட்ட சத்தமா சொன்னான், "இங்க பாருங்க, நான் மலை போலவன். நான் எதற்கும் வளைய மாட்டேன். நான் எந்த காத்தடிச்சாலும் நான் தாங்கி நிற்பேன்" அப்படின்னு சொன்னான். ஒரு நாள் பனியெல்லாம் உருகி தண்ணீரா ஓடுச்சு. அப்ப எல்லா பென்குயின்களும் மீன் பிடிச்சு சாப்பிடுறதுக்காக எல்லாம் அந்த தண்ணியை நோக்கி போனாங்க. மீன்கள் இடுக்குல அங்கேயும் இங்கேயும் இருந்தப்போ எல்லாம் தண்ணிக்குள்ள குதிச்சு மீனை பிடிச்சு சாப்பிட்டாங்க. ஆனா பிங்குவோ தண்ணிக்குள்ள குதிக்காம மீனை பிடிக்க முடியுமான்னு நினைச்சான். ஏன், மீனே பறந்து வந்து அவன் வாயில விழுந்துரும், நான் ஒரு வீரன் அப்படின்னு அவன் நினைச்சான். அது எப்படி வீரனுக்கு மட்டும் மீன் வந்து வாயில விழுகுமா? அது திரும்பியும் தண்ணிக்குள்ளேயே போயிடுச்சு. எல்லா பெண்குயின்களும் மீனை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா நம்ம பிங்குவோ உடம்ப வளைக்காம மீனையும் சாப்பிடாம, ஐயோ என் உடம்ப வளைக்க முடியலையே, நான் ஒரு வீரனே இல்லையேன்னு வருத்தப்பட்டு பசியில இருந்தான். இத பார்த்த போப்பின்னு ஒரு பெரியவரு பிங்க்குக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சாரு. அவர் சில குச்சிகளையும் கயிறையும் அவங்கிட்ட எடுத்துட்டு போய் ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சாரு. கயிறை வச்சு அவர் குச்சியை வளைச்சு வில்லு பண்ணாரு. ஒரு வில்லு தான் அம்ப செலுத்தும். அதுதான் குறிய நோக்கி போகும். ஒரு வீரன் என்னைக்கும் வளைஞ்சு வில்லு மாரி இருக்கணும்னு ஒரு பாடம் எடுத்தாரு. ஆனா பிங்குவோ இந்த பாடத்த புரிஞ்சுக்கிட்ட மாரியே தெரியல. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஒரு பனி புயல் வீசுச்சு. மேகங்கள்லாம் ஒரே பனிக்காற்றா மாறி அங்க இருக்க பெண்குயின்களுக்கு பெரும் ஆபத்தா உருவாகுச்சு. மத்த பெண்குயின்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தங்க உயிர பாதுகாக்கிறதுக்காக ஒண்ணு சேர்ந்து தரையோட தரையா இருந்தாங்க. ஆனா பிங்கு மட்டும் அவங்களோட சேராம தனியா இருந்தான். இத பார்த்த போப்பி, "என்னோட வந்து சேர்ந்து பிங்கு, இல்லன்னா உனக்கு ஆபத்தாயிரும்" அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவன் கேட்கல. "நான் ஒரு வீரன். நான் தனியா இத சமாளிச்சுக்குவேன்னு" நெனச்சான். ஆனா அந்த பனி காத்துல அவன் சமாளிக்க முடியல. பனியெல்லாம் உடைஞ்சு அவன் ஒரு பள்ளத்துல போய் சிக்கிட்டான். அந்த பள்ளத்தின் விளிம்புல அவன் தொங்கிட்டு, "என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்கன்னு" கதறினான். இத பார்த்த போப்பி, அங்க அவன காப்பாத்த முன்வந்தாரு. "பிங்கு, என் கைய பிடிச்சுக்கோ, உன்ன நான் காப்பாத்துறேன்னு" சொன்னாரு. ஆனா போப்பினால அவன காப்பாத்த முடியல. போப்பி அங்கிருந்த மத்த பெண்குயின்கெல்லாம் சத்தம் போட்டு கூப்பிட்டாரு. "வாங்க, பிங்கு ஆபத்துல இருக்கான். நம்ம போய் காப்பாத்தணும்ன்ட்டு." அதுக்கு மத்த பெண்குயின் எல்லாம், "அவன் தான் வீரனாச்சே. அவன் உடம்ப வளைக்க மாட்டானே. அவனே அவன காப்பாத்திக்கிட்டும்னு" சொன்னாங்க. அதுக்கு போப்பி, "அப்படி இல்ல. வாங்க நம்மலாம் சேர்ந்து காப்பாத்தலான்னு" சங்கிலி மாரி தொடர்ந்து பிங்குவ போயி அந்த பள்ளத்துல இருந்து காப்பாத்துனாங்க. பிங்குவும் பள்ளத்துல இருந்து வெளிய வந்துட்டான். அடுத்த நாள் அவன் வாழ்க்கையே வெளிச்சமா இருந்துச்சு. என்னதான் நான் வீரனா இருந்தாலும், மத்தவங்களோட கூடி இருக்கிறது தான் வெற்றின்னு நினைச்சான். பிங்குவும் மத்த பெண்குயின்களோட சேர்ந்து பனிய ஒண்ணு சேர்த்து பனிப்பந்துகளா மாத்தி அவங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சான். கூடி இருக்கிறது தான் வெற்றின்னு தெரிஞ்சுக்கிட்டான். பிங்குவோட பாட்டத்திற்கு அழகு சேர்க்கிற மாதிரி அன்னைக்கு நைட்டு லார்தன் லைட்ஸ் வளைஞ்சு வளைஞ்சு பிரமிப்பா இருந்துச்சு. வளைஞ்சு கொடுப்பது தான் அழகுன்னு புரிய வச்சுச்சு. ஹலோ குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல மற்ற நீதி கதைகளை கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.